அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான டாபிக். அதாவது இந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இந்த 8 வார்த்தைகள் சுத்தி சுத்தி நம்மளை தேடி வந்திருக்கும். பட் ஆனால் எதுக்காக இது நம்ம பேசுறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை இன்னைக்கு வரைக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த 8 வார்த்தைகள், அதற்கான தமிழாக்கம், அது சம்பந்தப்பட்ட சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது, அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் என்ன, இதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க இந்த சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அதுக்கான நோட்டிபிகேஷன்ஸும் அந்த வீடியோடைய கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து சேரும். டாபிக் உள்ள போயிடலாமா? மை செல்ஃப் அப்படின்றது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இந்த மை செல்ஃப் உடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நானே. மை செல்ஃப் அப்படின்றது தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நானே. அதை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போமா? ஐ மை செல்ஃப் saw him do it. ஐ மை செல்ஃப் saw him do it. நானே பார்த்தேன்ப்பா அவன் அதை பண்ணதை. இப்போ யாராவது மாட்டிக்கிட்டாங்க, கையுங்களவும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பொய் சொல்லி மழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இல்லைப்பா அவன் இல்லைன்னு சொன்னான், இல்லை நானே கண் கூட பார்த்தேனே, நான் பார்த்தேனே அவன் பண்ணுறதை நான் தான் பார்த்தேனே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ மை செல்ஃப் saw him do it. நானே பார்த்தேன், கண் கூட பார்த்தேன் அவன் பண்ணுறத. ஐ மை செல்ஃப் saw him do it. இதுதான் வந்து ஒரு சென்டென்ஸ். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், மை செல்ஃப் அப்படின்றது என்னது? நானே அவன் வந்து பண்ணுறதை என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்றது ஐ மை செல்ஃப் saw him do it. சொல்லுங்க, ஐ மை செல்ஃப் saw him do it. வேகமாக சொல்லுங்க, ஐ மை செல்ஃப் saw him do it. அடுத்து அவர் செல்வ்ஸ். இந்த இடத்துல செல்ஃப் கிடையாது, செல்வ்ஸ். அவர் செல்வ்ஸ் அப்படின்றது நாங்களே. அவர் செல்ஸ் அப்படின்றது என்னது? நாங்களே. இதற்கான ஒரு சென்டென்ஸ் பார்த்துருவோமா? we often deceive ourselves. இந்த வார்த்தை நல்லா கேட்டுக்கோங்க. we often deceive ourselves. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை நாமளே ஏமாத்திப்போம். அடிக்கடி அதுதானே பண்ணுவோம். ஒரு விஷயம் அப்படி இருக்காதுன்னு தெரியும், ஆனாலும் இல்லை அது சரியாக தான்ப்பா இருக்கும், இல்லை அவங்க அப்படி தான் இருப்பாங்க, நல்லவங்களாக தான் இருப்பாங்க, எனக்கு தெரியும். நமக்கு கண்ணுக்கும் நம்ம மைண்டுக்கும் வந்து தெரியும் அது என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுடைய மைண்டு சில நேரத்தில் என்ன பண்ணிடும், கிடையாது அது நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது நமக்கு ஏமாத்துற விஷயம் அப்படின்னு. அப்போது நம்மளே ஏமாத்திக்கிறதுக்கு இல்லையா, அது எப்படி சொல்லுவாங்க? we often deceive ourselves அப்படின்னு சொல்லுவாங்க. we often deceive ourselves அப்படின்றது நம்மளே ஏமாத்திக்கிறது. சரியா? அடுத்து நாங்களே அப்படின்றது அவர் செல்வ்ஸ். நாங்களே. we often deceive ourselves-க்கு நாங்களே அப்படின்றது என்னது? அவர் செல்வ்ஸ். நாங்களே. நீயே அப்படின்றது தான் வந்து என்னது? யுவர் செல்ஃப். நீயே அப்படின்றது தான் என்னது? யுவர் செல்ஃப். யூ ரைட் யுவர் செல்ஃப். எப்படி எழுதவா? ஆமாம், நீயே தான் உனக்கு எழுதணும். யாராவது உங்களை பார்த்து கேட்குறாங்க, நான் இதை எழுதணுமா, நீ எழுதுறியா? இல்லை நீ தான்ப்பா எழுதணும். சின்ன பசங்களாம் நம்ம கிட்ட வந்து எழுதி தரீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கிடையாது, உனக்கு கொடுத்த ஹோம் ஒர்க்கு நீ தான் எழுதணும். அப்போ என்ன சொல்லணும் அதுக்கு இங்கிலீஷில்? யூ ரைட் யுவர் செல்ஃப். நீயே எழுதுப்பா அப்படின்றதா என்னது? யூ ரைட் யுவர் செல்ஃப். அடுத்து யோர் செல்வ்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், SELFனா ஒருமை, சிங்குலர். SELVES செல்வ்ஸ் அப்படின்றது என்னது? பன்மை, ப்ளூரல். இந்த இடத்துல என்ன இருக்கு? யோர் செல்வ்ஸ் அப்படின்றது நீங்களே. யோர் செல்வ்ஸ் அப்படின்றது தமிழ்ல நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்வ்ஸ். அதாவது நீங்க உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்பட்டுக்கணும்ப்பா. யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்வ்ஸ். யாராவது ஒருத்தவங்க உங்களை மரியாதையாக ட்ரீட் பண்ண போகிறாங்க, இல்லை நீங்கள் ஒரு பெரிய சாதனையை படைச்சிட்டிங்க, இல்லை நீங்கள் பண்ண விஷயம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க, உங்களை நினச்சி நீங்களே பெருமைப்பட்டுக்கணும்ப்பா. என்ன மாதிரி வேலை பார்த்துருக்கான்ப்பா, உன்னை நினச்சி நீயே பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் தான் யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்வ்ஸ். யூ ஷுட் பி ப்ரவுட். நீ வந்து உனக்கு நீயே பெருமையாக நினைக்கணும். யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். உன்னை நினச்சி நீயே பெருமைப்பட்டுக்கணும், உன்னை நினச்சி நீயே மெச்சிக்கணுன்றாங்க இல்லையா? யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப்ஸ். உங்களை நினச்சி நீங்களே பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். அடுத்து ஹிம்செல்ஃப் அப்படின்றது என்னன்னா அவனே, அதாவது சிங்குலர். ஒரு ஆணை குறிக்கும் போது ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஆணை குறிக்கும் போது ஹிம்செல்ஃப், அதாவது அவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. He hurt himself. அதாவது அவனை என்ன பண்ணிக்கிட்டான்? ஹர்ட் பண்ணிக்கிட்டான், கஷ்டப்படுத்திக்கிட்டான். என்ன கஷ்டப்படுத்தினான்றது
அந்த சென்டென்ஸ் முழுமையாக தான் தெரியும். அவனே கஷ்டப்படுத்திக்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி ஹர்ட் ஹிம்செல்ஃப் அப்படின்னா என்னது? அவனையே கஷ்டப்படுத்திக்கிட்டான். அதுதான் வந்து ஹி ஹர்ட் ஹிம்செல்ஃப். அவனையே கஷ்டப்படுத்தி கொண்டான் அப்படின்றதா ஹி ஹர்ட் ஹிம்செல்ஃப். அடுத்து ஹர் செல்ஃப் அப்படின்றது என்னன்னா அவளே. ஹர் செல்ஃப் அப்படின்றது அவளே. இந்த இடத்துல ஷீ குக்ஸ் ஹர் செல்ஃப். அவளே சமைச்சுப்பாப்பா, அவளே நல்லா சமைப்பான்ற மாதிரி அவளே சமைச்சுப்பா, அவளே சமைச்சுப்பா அப்படின்னா ஷீ குக்ஸ் ஹர் செல்ஃப். அவளுக்கான சமையலை அவளே செஞ்சுப்பா அப்படின்றதா ஷீ குக்ஸ் ஹர் செல்ஃப். அடுத்து இட் செல்ஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே. இட் அப்படின்றது அது, அதாவது அக்ரிணையை குறிக்கும். இட் அப்படின்றது என்னது? அக்ரிணை, அதாவது நான் லிவிங் திங். அக்ரிணையை குறிக்கும் அது. இட் செல்ஃப் அப்படின்றது அதுவே. இதற்கான எக்ஸாம்பிள் பார்த்துருமா? தி டோர் ஓப்பன் இட் செல்ஃப் ஆட்டோமேட்டிக்கலி. அதாவது இந்த கதவு என்னாச்சு? தனக்கு தானே திறந்துக்குச்சுப்பா. கதவு என்ன யாரு திறந்து விட்டா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? அது தானாகவே திறந்துக்குச்சு, அந்த கதவு தானாகவே திறந்துக்குச்சு, யாரும் திறக்க கிடையாது அப்படின்றது நீங்கள் எப்படி சொல்வீங்க? தி டோர் ஓப்பன்ட் இட் செல்ஃப் ஆட்டோமேட்டிக்கலி. இந்த இடத்துல இட் செல்வ்ஸ் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இட் செல்வ்ஸ் அப்படின்னா பல கதவுகள் ஆகிடும். ஒரு கதவு நம்ம குறிக்கும் போது என்ன சொல்லணும்? தி டோர், அந்த ஒரு கதவு தானே திறந்துக்குச்சு அப்படின்னு தானே சொல்லுவோம். தி டோர் ஓப்பன்ட் இட் செல்ஃப் ஆட்டோமேட்டிக்கலி. மறந்து கூட இட் செல்வ்ஸ் போடக்கூடாது. ஆனால் பல கதவுகள் அப்படின்னு வரும்போது இட் செல்வ்ஸ் நீங்கள் போடலாம். ஒரு கதவு அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவோம்? இட் செல்ஃப் தான் போடணும். ஹிம் செல்வ்ஸ் அப்படின்னும் போது பன்மையாயிரும். ஹிம் செல்ஃப் அப்படின்றது அது ஒருமையாயிரும். அதனால SELF அப்படின்றது ஒருமை, SELVES அப்படின்றது பன்மையை குறிக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ வாக்கு நீங்கள் மாறும்போது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த செல்வ்ஸ் அப்படின்றது ஒருமைக்கும் பன்மைக்குமான வித்தியாசம் நன்றாகவே தெரிஞ்சிடும். நம்ம பேசுகிற இங்கிலீஷில் வந்து எந்த விதமான அடுத்து தெம்செல்ஸ் அப்படின்றது அவர்களே. they sang themselves, அதாவது அவங்களுக்குள்ளே அவங்க வந்து பாடிக்கிட்டாங்க. இந்த இடத்துல தெம்செல்ஸ் அப்படின்றது அவங்களுக்குள்ளே அவங்க பாடிக்கிட்டாங்க. தெம் அப்படின்றது அவர்களுக்குள்ளே அவர்கள் பாடிக்கொண்டார்கள். அதுதான் வந்து தெம்செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு 8 கான்செப்டை பார்த்தோம். அதாவது மை செல்ஃப், ஹர் செல்ஃப், ஹிம்செல்ஃப், அவர் செல்ஃப், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதற்கான சென்டென்ஸ் மற்றும் தமிழாக்கத்தையும் பார்த்தோம். இப்போ நான் உங்ககிட்ட இங்கிலீஷுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு மொழி, லாங்குவேஜ். அது வந்து ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்றதோட மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை டவுட் இருக்கக்கூடிய இடத்துல நல்லா தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு புரியலை அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் எந்த விதமான ஒரு டவுட்ஸும் கிடையாது. நீங்கள் என்ன கேள்வி என்ன டவுட்னாலும் சப்ஜெக்ட் ஓரியன்டாக நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சப்ஜெக்ட்டுக்கு தாண்டி சில விஷயங்கள் வந்து நான் அதற்கான பதில் வந்து சில பேருக்கு சொல்ல முடியாது. ஸோ சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதற்கான அத்தாரிட்டி உங்களுக்கு நான் தரேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இங்கிலீஷில் டவுட் இருந்தாலோ, இல்லை இங்கிலீஷ் எப்படி பேசுறது, இந்த மாதிரி எப்படி பேசுறது, அமெரிக்கன் இங்கிலீஷ் இல்லை ஸ்டைலாக எப்படி பேசுறது, இதெல்லாம் நம்ம போட்டுட்டு தான் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, எனக்கு இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, இங்கிலீஷில் இப்படிலாம் பேசணும்னு ஆசை இருக்குது, இப்படிலாம் சொல்லி தந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணமோ ஏக்கமோ உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இருந்தால் தாராளமாக அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ். ஆங்கிலத்தை நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் கடந்து போயிடவே முடியாது. எந்த இடத்துக்கு போனாலும் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதாவது அவங்களுக்கு அந்த அளவுக்கு கண்டென்ட்டே இருக்காது, அவங்களுக்கு அவ்வளோ உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு விஷயம் இருக்காது. ஆனால் அந்த இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டே எத்தனை பேர் மேலே போய் நம்ம பார்த்துருப்போம். அதே இங்கிலீஷை நீங்கள் நல்லா பேசி கற்றுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் ஜெயிக்கலாம் இல்லையா? ஸோ அதற்கான ஒரு வழித்தடம் தான் நம்மளுடைய இங்கிலீஷ் பேச்சு. இந்த இங்கிலீஷ் பேச்சில் ஒவ்வொரு நாளும் நம்ம போடக்கூடிய கண்டென்ட்ஸை நீங்கள் வந்து ஒவ்வொரு தனித்தனியாக வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு நோட்டு மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே நாளடைவில் உங்களுக்கான இங்கிலீஷ் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.